வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க புக் வந்து சித்தார்த்தா. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சித்தார்த்தான்றது வந்து ஒரு ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும், இந்த இந்த பிக்சர் பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க இது வந்து புத்தரை பற்றின ஸ்டோரி. சோஷியல் சயின்ஸை நிறைய படிச்சிருக்கோம். ஒரு பெரிய அரசராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து துறவரம் மேற்கொண்டார், ஃபேமிலியை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி புத்திசம்ன்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்தார் அப்படின்றத பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதை தழுவின ஒரு கதை தான். பட் ஒரு எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ணாங்க, அதாவது கௌதம புத்தா மாதிரியே லைஃப் எப்படி லீட் பண்ணாங்க அண்ட் இதில் கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்து ஒருத்தவங்க ரியலாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட முடியாது. பட் சித்தார்த்தா அப்படின்ற ஒரு புனையப்பட்ட ஒரு கதையை தழுவி வந்து எழுதியிருக்காரு. ஹெர்மன் ஹெஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இதுல வந்து கண்டென்ட் போலாமா? ஃபர்ஸ்ட், சன் ஆஃப் பிராமின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சித்தார்த்தா அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒரு பிராமின் குடும்பத்துல சாதாரண ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களோட லைஃப்ல எப்படி இருக்கும், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, சால்வேஷன் ரீச் பண்ணணும்னா கடவுளை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றத டே டு டே லைஃப்ல வந்து அதை வந்து அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை வாழ்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம சால்வேஷனை ரீச் பண்ணணும், அதாவது இறைநிலையை நம்ம அடையணும்னா இதை மட்டும் பண்ணா பத்தாது, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட் வருது. அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு போய் சொல்றான். ஃப்ரெண்டு பேரு கோவிந்தா. அந்த பையன்கிட்ட போய் சொல்றான், நம்ம 2 பேர் சேர்ந்து இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம், இதை வந்து லைஃபோட வாழ்க்கையில வந்து புரிதல் நம்ம வந்து கொண்டு வந்து அப்புறமா நம்ம சால்வேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல கௌதம புத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா கேட்போம், எப்படி நீங்க வந்து இறைத்தன்மையை அடைஞ்சிங்க, இல்லைன்னா என்லைட்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்றத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, போயிட்டு அவங்கள போய் மீட் பண்றாங்க. யாரை மீட் பண்றாங்க? கௌதமாவை மீட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வித் த சமானாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சமானாஸ் அப்படிங்கிறது வந்து கௌதம புத்தாவுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, செயின்ட் எல்லாம் மீட் பண்றாங்க. அந்த செயின்ட்லாம் எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து முற்றும் துறந்த நிலைக்கு போகணும், அதாவது எப்படி வந்து முனிவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் தாட்ஸா வந்துட்டு இவங்க சித்தார்த்தாக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபீல் ஆகுது. அவங்க வந்து கொஞ்ச நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க. பட் அவங்களால அதை வந்து ரொம்ப ஒரு எக்ஸாக்டா அவங்க சொல்ற மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல. அப்படியே ஃபாலோ பண்ணாலுமே அவங்க மனசு அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல, எனக்கான பாதை இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஏற்கனவே திங்க் பண்ண வச்ச மாதிரி கௌதம புத்தாட்ட போய் சொல்றாங்க. கௌதம புத்தாட்ட சொல்றப்போ, என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் அதை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவர் சொன்னது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் இது வந்து கான்ட்ரடிக்டிங் ஆஃப் தாட்ஸா இருக்குது. யாருக்கு? சித்தார்த்தாக்கு இருக்குது. இப்போ சித்தார்த்தா அண்ட் கோவிந்தா இவங்க 2 பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸோட இருக்காங்க. புத்தா சொல்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதாவது கௌதம புத்தா சொல்றதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவிந்தா நினைக்கிறாரு. நிறைய மெடிடேஷன் பண்ணுவோம், அதுலயே என்லைட்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா சித்தார்த்தாக்கு அதுல வந்துட்டு விருப்பம் இல்லை. நான் வந்து வாழ்க்கையை பத்தி நான் உணரணும், புரியணும், நானே புரிஞ்சு அதுலேருந்து நான் என்லைட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தா நினைக்கிறாரு. இப்ப 2 பேரோட பாத்தும் வேற வேறையா மாறிடுச்சு. இப்ப கோவிந்தா வந்துட்டு என்ன பண்றாரு, நம்மளோட கௌதம புத்தாவோட வழியில போறாரு. சித்தார்த்தா அவரோட நார்மல் லைஃபை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து சித்தார்த்தா வந்து தன்னோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கப்ப கமலா அப்படின்னு ஒருத்தவங்களை மீட் பண்றாரு. கமலான்றவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாவோ லவ்வாவோ அதே மாதிரி சோல்ஃபுல் கனெக்ஷனாவோ ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்றாரு, கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வச்சுக்கலாம், இவங்க டைம் பீரியட் இவங்க சொல்லல, பட் அந்த டைம் பீரியட்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டை தாண்டி தன்னோட வாழ்க்கை பாதை என்னவா இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. என்லைட்மெண்ட்டை நோக்கி போகணும்னு நினைச்சாரு. ஆனா அதுலயே நான் டிவியேட் ஆகி போற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கௌதம புத்தா எப்படி தன்னோட ராஜ வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டாரோ அதே மாதிரியே இவங்க கமலாவையும் அவங்களோட சன்னையும் விட்டுட்டு தனியா வந்து போறாரு. தனியா போறப்போ நிறைய அவர் மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை நிறைய பாக்குறப்போ ஓகே நம்ம கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து தனியா ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. அந்த டைம் அப்போ என்ன பண்றாங்க, ஈவன் ஒரு இடத்துக்கு போறப்போமே ஈவன் அந்த ரிவர்ஸை பாக்குறப்ப கூட ரிவர் எவ்வளவு ஃப்ளோவா போகுது, அந்த லைஃப்ன்றதே ஒரு ஃப்ளோ தானே, எவ்வளவு அப்டிகல்ஸ் வந்தாலும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ரிவர் ஓடிக்கிட்டே தானே இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கணும்
அப்படின்றத வந்துட்டு ரிவர் கிட்டேருந்து கூட அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி சம்சார பந்தம் நம்மளுக்கு தெரியும். சம்சார பந்தம் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபேமிலியோட வாழ்றதுன்றது சம்சார பந்தம். அந்த பந்தத்தை விட்டு நம்ம வெளில வரோம் அப்படிங்கிறப்போ சுத்தி இருக்க உலகளாவிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் இது வந்து இது நிறைய சாப்டர்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு சாப்டர்லையும் ஒருத்தர்கிட்ட இவர் என்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டாருன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிவர் கிட்ட இருந்து வந்து ஒரு லெசன் கத்துக்கிட்டாரு, கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற லெசன். அடுத்தது வந்து ஃபெரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட. ஃபெரி மேன்னா யாரு? ஃபெரி மேன் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறாரு அப்படின்னா, ஃபெரி மேனுன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ரிவர் இருக்குது அப்படின்னா, ரிவரில் அந்த ஓடையை ஓட்டிட்டு போகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன கப்பல் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் அவர், அந்த ஓட்டிட்டு போகிறவர். அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரிவர் வந்து இப்போ அமைதியாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த ரிவரோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபெரியை வந்து ஓட்டிட்டு போவேன் அப்படின்ற அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட 20-30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து சித்தார்த்தா கிட்ட ஷேர் பண்ணாரு. இதுவுமே அவருக்கு ஒரு லைஃப் லெசனாக இருக்குது. கரெக்டு தானே? நம்ம லைஃப்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்பீடில் இருக்காது, நம்ம லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, சேட்னஸ் இருக்காது, எல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போது இந்த ஃபெரி மேன் மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து நம்ம லைஃப்பில் போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த லைஃப்பை வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் ஒரு சின்ன என்லைட்மெண்ட் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அந்த டைம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து உலகளாவிய வாழ்க்கைகள் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த டைமில் அவரோட லாஸ்ட் பீரியட் ஆஃப் லைஃப்க்கு வந்துட்டாரு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளோட லாஸ்ட் பீரியட் ஆஃப் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்க பேரன் பேத்திங்க கூட இருக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா, அதே மாதிரி சித்தார்த்தாக்கும் ஒரு ஆசை வருது. அதனால என்ன பண்ணுறாரு, திரும்பி நம்ம சன் கிட்ட போகலாம், நம்ம பையன் எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலான்ட்டு போகிறப்போ கமலாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க, அவங்களோட பையன் இருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பையன் வந்து அவரை ஏற்றுக்கல. ஏன்னா இவ்வளோ வருஷம் அப்பா வந்து தன்னை விட்டுட்டு தனியாக போயிட்டதுனால ஆப்வியஸ்லி அந்த பையனுக்கு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூடவே இருந்ததுக்கப்புறம் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அண்ட் அந்த எமோஷனல் பாண்டிங் இதெல்லாம் அவருக்கு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. அந்த பையன் கூட ரொம்ப வருஷம் இருக்காரு. தன்னோட கடைசி காலகட்டங்களில் லைஃப் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு என்லைட்மெண்ட்டை வந்து அவருக்கு வர மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சித்தார்த்தா வந்து கதையும் கௌதம புத்தாவோட கதையும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வேற பாத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கௌதம புத்தா என்லைட்மெண்ட்டை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தாரு. பட் சித்தார்த்தா என்ன பண்றாரு, அவரோட ஃபேமிலிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்க ஃபேமிலி கூட இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஓகே எனக்கு வந்து இந்த ஒரு ஹாப்பினஸ் போதும், என் பையனை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்கன்ற சந்தோஷம் போதும், இப்போ நான் என்லைட்மெண்ட்டை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அவர் காதில் வந்து ஒலிக்கிற ஒரு ஒலி என்னென்னா ஓம் அப்படின்னு கேட்குது. அது ஏன்னு தெரியல, அவருக்கு வந்து எங்கே போனாலும் அந்த வார்த்தை வந்து கேட்டுகிட்டே இருக்கு, ஓம் ஓம்னு கேட்டுகிட்டே இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு, நிறைய இடங்களுக்கு போகிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அதுலேருந்து அவருக்கு ஒரு என்லைட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரொம்ப வயசாயிடுச்சவருக்கு, வயசான காலத்தில் அவரோட ஃப்ரெண்ட், நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தார் இல்லையா கோவிந்த், அவரை வந்து மீட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரோட பாத்துமே வேறு தான். கௌதம புத்தாவை ஃபாலோ பண்ணவர் கோவிந்தாவாக இருந்தார். இதே வந்துட்டு சித்தார்த்தா வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் லைஃப்பும் புரிஞ்சு அதுலேருந்து என்லைட்மெண்ட் ஆனார். இவங்க 2 பேருக்கும் இப்போ கிராஸ் பாத் ஆகுது. 2 பேரும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுறாங்க. இன்டர்செக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் என்லைட்மெண்ட் பற்றியும் நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. ரொம்பவே அழகான கதை. இதை நீங்கள் படிக்கிறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளாரேந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தாட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து புக்ஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது இந்த புக்கை நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு தான் பதிலா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்காக அந்த பதில் எழுதி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு லைனில் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ஒரு சாப்டரில் கிடைக்கலாம். நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி உங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணி இந்த புக்கை படித்து பாருங்கள். ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு புக்கு, கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய புக்ஸோட உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸில் வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.